இப்பதான் உன் அண்ணனும் அப்பச்சியும் வந்து பேசிட்டு போறாங்க. என்னத்த சொல்றீங்க? அட ஆமாடா. உனக்கும் செந்திலுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சுட்டு போறாங்க. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா தாங்கிற. நீ ஆசைப்பட்டத உன்னோட அப்பச்சி உனக்கு செஞ்சுட்டாரு. ஆனா எனக்கு ஒரு வரத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அ அத்த, நீ எனக்கு கிடைச்சது உண்மையிலேயே எனக்கு வரந்தான் அத்தா. அது மட்டும் இல்லத்தா, நாங்க அன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்கும்போது உன் அப்புச்சி சம்மதம் வேணான்னு சொன்னதும் நீ மேல அழுதுகிட்டு நின்னதை பார்த்துட்டு எனக்கு உன்னை விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு மனசே இல்லத்தா. என் பையனும் மனசில்லாம தான் வந்தான். எனக்கு தெரியும் என் பையன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பான், நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பேன்னு. ஆனா உங்களை விட எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா உன்னை முதலா பார்க்கும்போது அப்பவே நீதான் என்னோட மருமகன்னு முடிவு பண்ணிட்ட. உன் அப்புச்சி அப்படி பேசினதும் நீ மேல போய் அழ ஆரம்பிச்சுட்ட. அப்போ உன் கண்ணுல இருந்து வந்த கண்ணீரு, அத்த என்னை இங்கேயே விட்டுட்டு போறீங்களே, உங்க கூடயே கூட்டிட்டு போங்கன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அந்த கண்ணீருக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாம நான் அங்கிருந்து கிளம்பி வந்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் நான் நிம்மதி இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு தெரியுமா? அந்த கஷ்டத்துக்கெல்லாம் உன் அப்புச்சி சாமி மாதிரி வந்து உன்னை எனக்கு வரமா கொடுத்துட்டு போயிருக்காக. நீ எங்க வீட்டு கொலசாமித்தா, கொலசாமி. நீ என் வீட்டுக்கு வர்றது என் கொலசாமியே வர்ற மாதிரி. ஏதா என் மவனை உனக்கு அம்புட்டு புடிச்சு போச்சா? அவங்கள மட்டும் இல்ல அத்த, உங்களையும் தான். சொன்னா நம்ப மாட்டிய. நீங்க பக்கத்துல வந்து பாசமா தொட்டு பேசுறப்போ எனக்கு அம்மாவோட வாசம் நினைப்புக்கு வந்தது. எங்க அம்மாவும் உங்களை மாதிரிதான். என் மேல அவ்வளவு பாசம் அவங்களுக்கு. அமுதா, அம்மா கண்ணத்தோட சின்ன புள்ள மாதிரி ஏன் அழுவுற? எம்பிட்டு வார்த்தை சொல்லிவிட்டா என் மருமக. இத பார்த்தா நீ எதுக்குமே கவலைப்படாத. இனிமே யாரு இருந்தாலும் இல்லைன்னாலும் இந்த அத்தை உனக்காக இருப்பா. சரியாமா? கண்ணு, உனக்கு சந்தோஷம் தானே கண்ணு? ரொம்ப சந்தோஷம் அத்தை. ஆம்புட்டுதா. இனிமே பாரு, உனக்கு எந்த குறையும் வராது. சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு வந்துருத்தா. ராசாத்தி. கண்ணா, அத்தை போன் வச்சுட்டுமா? சரிங்க அத்தை. பத்ரம்,
காந்தா உமா, சொல்லுங்க. உன் கையால அப்புச்சிக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வர. இத கொண்டு வந்துரு அப்புச்சி. அமுதா கையால தண்ணி குடிக்கலனா ஏதோ தெய்வ குத்த ஆன மாதிரி குதிப்பாரு. ஆனா இப்ப என்ன ஆச்சு? இந்தாங்க. உன் ஆசைப்படியே உனக்கும் அந்த வாத்தியாருக்கும் சம்பந்தம் பேசி முடிச்சாச்சு. உமா, இப்படி உட்காரு. இது வரைக்கும் அப்புச்சி உங்ககிட்ட எனக்காக இதை செய் அதை செய்யன்னு ஒன்றும் சொன்னதே இல்லை. முத தடவையா நீ மறுப்பு சொல்ல மாட்டேங்கிற நம்பிக்கையில் உன்னை கேட்காம நான் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன் தா. நீ தான் தான் காப்பாற்றணும். புரியல அப்புச்சி. குமரேச மகனுக்கு உன்னை கட்டி கொடுக்கறதா பேசி முடிச்சுட்டு வந்துட்டேன். நீ தட்டமாட்டல்ல, அப்புச்சிக்காக செய்வல்லத்தா. இத்தனை நாளா அமுதா தான் என் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாம கேட்பான்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா என் நம்பிக்கையெல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு. நீயாவது நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்துவியா? எனக்காக, உன் அப்புச்சிக்காக இதை செய்வியா? பேசாம இருந்தா எப்படித்தான்? ஏதாவது பதில் சொல்லுத்தான். நீயும் இவ்வளவு மாதிரி மறுத்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா என் மனசு சுக்குநூறா உடைஞ்சிருக்கும். இப்போ நீ காப்பாத்தி இருக்கிறது என் வாக்க மட்டும் இல்லத்தா, என் மரியாதை, உசுறு, மானம் எல்லாத்தையும் காப்பாத்திருக்க. பாத்தியாடா என் மகளை? பாத்தியா? என்னமோ சொன்ன, அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலான்னு. என் மக நான் கேட்டா என்ன வேணாலும் செய்வா. என்னத்தா, நான் சொல்றது சரிதானே? ஆமா அப்புச்சி, உங்களுக்காக என்ன வேணா செய்வேன். உமா, நீ எனக்கு காதலிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ அதை ஏன் சொல்ல மாட்டேன்றன்னு எனக்கு தெரியல. உன் பதிலுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். ஹாய். சொல்லத்தா, என்னத்தா இம்புட்டு சந்தோஷம்? ஆமா, எனக்கு கல்யாணம் அதான். அப்படியா? அப்ப சரி, ராசாத்தி நல்லா இருக்கணும். ராசாத்தி. யாரப்பா, நீங்க எனக்கு நல்லது செய்வீங்கன்னு தெரியும். ஆனா இம்புட்டு பெரிய நல்லது செய்வீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல. என் வாழ்க்கையில முத தடவையா நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. அது எல்லாத்துக்குமே நீதான் காரணம் கணேசா. அதுக்கு காரணம் கணேசன் இல்லம்மா, கணேசனோட தம்பி இந்த செந்தில் தான் காரணம். ஓஹோ, அப்படியா விஷயம்?
நீ இங்கதான் இருக்கியலா? பிள்ளையாரப்பா, நீங்களா பேசுறிய? ஆம் குழந்தாய், நானே. ஓஹோ, பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன். பிள்ளையாரப்பா, சொல் குழந்தாய். எனக்கு இந்த உலகத்தை சுத்தி பழத்தை வாங்கின செந்தில பிடிக்கும் தான். ஆனா அதை விட புத்திசாலித்தனமா அதை வாங்கின உன்னதான் ரொம்ப பிடிக்கும். அதனால இனிமே உன் தம்பிய பத்தி எல்லாம் பேசாத பிள்ளையாரப்பா. என்ன திடீர்னு பல்ட்டி அடிக்கிறா? உன் நண்பன் கணேசன், நான் சொல்கிறேன், என் பேச்சை கேள். என்னை விட என் தம்பி செந்தில் தான் நல்லவன். அப்படிங்கிற? அடா ஆமாங்கிறேன். அப்படின்னா இப்ப எனக்கு உடனே உன் தம்பிய பாக்கணுமே. கணேசன் இருக்க கவலை ஏன் குழந்தாய்? கண்ணை மூடி 10 எண்ணு. சரி. என்ன அப்படி பாக்குறிய? நீங்க அழகா இருக்கீங்கல்ல. நான் கிளம்புறேன். அதுக்குள்ளயா? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போக கூடாதா? அதான் இனி காலம் முழுக்க உங்க கூட தானே இருக்க போறேன். அப்புறம் என்ன? இன்னொரு தடவை சொல்றீங்களா? காலம் முழுக்க உங்க கூட தானே இருக்க போறேன். அப்ப நான் வரேன். ஏங்க, நம்ம பழனிக்கு ஒரு விஷயம் புடிச்சு போச்சுன்னா அம்புட்டு சீக்கிரம் அதை விட்டு தர மாட்டானே. பின்ன எப்படிங்க? சிதம்பரம் வந்து 2வது மகளை கட்டிக்கான்னு சொன்னதும் கொஞ்சம் கூட யோசிக்காம பட்டுன்னு ஒத்துக்கிட்டான். ஆமா, நானும் அதையே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமாப்பா, பொண்ணு வீட்டுக்காரங்க சொன்னதுமே நான் அண்ணன் நினைச்சுதான் ரொம்ப பயந்துட்டேன். கோபத்துல ஏதாவது செஞ்சிடுமோ என்னமோன்னு. அவன் ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த பைய இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சபா சப்பச்சி, நீங்க சரியா சொன்னீங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் வரேன். என்னடா அவன் அந்த அமுதா வேணான்னு சொல்லியும் அந்த குடும்பத்தோட சம்பந்தம் பண்ண ஒத்துக்கிட்டான்னு தானே நினைக்கிறிய? ஆமாப்பா, தெரியும். என் கல்யாணமும் அமுதா கல்யாணமும் ஒரே முகூர்த்தத்துல நடக்க போதுன்னு எல்லாரும் கனவு காண்டுகிட்டு இருப்பாங்க. ஆனா கல்யாணம் ஆக போறது எனக்கும் உமாவுக்கும் மட்டும்தான். அந்த அமுதாவுக்கும் செந்திலுக்கும் கிடையாது. புரியலையடா? கல்யாணம் வரைக்கும் இந்த ஊருக்குள்ள செந்தில் இருக்க மாட்டான். பத்தி உலல்லையோ பாளையங்கோட்டையிலையோ 5-6 வருஷம் களி கட்டிக்கிட்டு தான் இருக்க போறான். என்னைய வேணான்னு சொன்ன அமுதா கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாம நிக்க போறான். அத நம்ம கண் கூட பார்க்க போறோம். ஒரே கல்லுல 2 மாங்காய்.
ஆண்டவா, நிறைய சிக்கல்களை தாண்டி எனக்கு மருமவளா யாரு வரணும்னு நான் ஆசைப்பட்டனோ அவளே கிடைச்சிருக்கா. இனிமே செந்தில் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராம அவன் கல்யாணம் சுமூகமா முடியணும். அதுக்கு நீதான் சாமி துணை நிக்கணும். நான் வேண்டிக்கிட்ட மாதிரியே என் மனசுக்கு பிடிச்ச வாத்தியார் மாப்பிள்ளையவே நான் கட்டிக்க போறேன். இதுல எந்த சிக்கலும் வந்துடாம என் கல்யாணம் சுமூகமா முடியணும் கடவுளே. அதுக்கு நீதான் துணை புரியணும். அமுதா, அத்தை எப்படி இருக்கீங்க? நீ எப்படி அத்தா இருக்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. பொண்ண நான் இங்க எதிர்பார்க்கவே இல்ல. நானும் தான் அத்தை. என்ன விசேஷம் அத்தா? கோயிலுக்கு வந்திருக்க? எப்பவும் போல வரதுதான் அத்தை. இவ்ளோ பிரச்சனைய தாண்டி இந்த கல்யாண விஷயம் எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அதான் சாமிய பார்க்கணும்னு தோணுச்சு, உடனே வந்துட்டேன். நானும் ஒண்ணு வேண்டியிருந்தேன், அதுவும் நடந்துருச்சு. அதுக்குதான் சாமி கிட்ட நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க? என்ன நடந்துருச்சு? சொன்னா நீ நம்புவியான்னு தெரியல. உன்னை முதல் தடவையா கோயில்ல பாக்கும்போது உன்ன மாதிரி ஒரு மருமக வேணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். நான் நினைச்ச மாதிரியே இப்ப நீ என் மருமக. அமுதா, நீ என் மருமகளா வரப்போறத நினைச்சு நான் எம்புட்டு மகிழ்ந்து போய் கிடக்கிறேன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே நான் மட்டும்தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா என்ன, மனசுக்குள்ள ஒரு சின்ன விஷயம் போட்டு உழப்பிட்டு இருக்கு. என்னத்த? என்ன விஷயம்? நீ உங்க வீட்ல அம்புட்டு சொகுசா வளர்ந்த புள்ள. நீ நினைச்சது நினைச்ச நேரத்துல கிடைச்சிரும். உங்க அப்புச்சி உன்னை மகாராணி மாதிரி நல்லா தாங்கி இருப்பாரு. ஆனா நீ வரப்போற வீடு இப்ப சொல்றதா. எங்க செந்தில் இருக்கானே அந்த பைய எங்க வீட்டு குலசாமிமா. என் புள்ளைய கட்டிக்க போற நீயும் இனிமே நான் தினமும் கும்பிடுறேன். ஈஸ்வரனும் சக்தி மாதிரி நீங்க 2 பேரும் காலத்துக்கு நல்லா இருப்பீங்க தாய்.
அனுப்பணுமா? ஆமாத்தா. வாத்தியார அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? என்னையா சொல்ற? அது பள்ளத்தூர் இல்லையா? வாத்தி பேர் என்ன மாப்ள? என்ன செந்திலா? அண்ணே, ஏதோ ஸ்கூல் வாத்தியார்னு சொன்னீங்களே, என்ன பிரச்சனை? பள்ளத்தூர் அண்ணாச்சல ஸ்கூல்ல செந்தில்னு ஒரு வாத்தி பொம்பளை பிள்ளை இப்படி அடிச்சிட்டானாமா. அந்த பொம்பளை பிள்ளை மயக்கம் போட்டு விழுந்துருச்சு, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. பிரச்சனை பெருசாகி வாத்தி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கம்மா. அந்த வாத்தியார் பேர் என்ன சொன்னீங்க? செந்திலா? ஆமாம்மா. எந்த செந்தில்? அந்த பள்ளிக்கூடத்துல வேலை செய்யறது ஒரு செந்தில் தான். எந்த செந்தில் கேட்டா நான் என்னமா சொல்றது? அண்ணே, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? என்னமா பேசிட்டு இருக்கீங்க? நியூஸ்ல எல்லாம் போட்டுட்டு இருக்காங்களா? நான் ஏமா போய் சொல்றேன்? இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் சும்மா விடக்கூடாது. நடு ரோட்ல நிக்க வச்சு நாயடி பேயடி அடிக்கணும். அப்பதான் இவனுங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். இனிமே இப்படி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு பயம் வரும். அத்தை என்னாச்சு? அத்தை அத்தை என்னாச்சு? அத்தை என்னாச்சு?